எங்களுக்கு மழையிலும் வெயிலையும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இந்த வேலை செஞ்சுக்கின்னு நாங்க போயிச்சின்னு வர்றோம். இந்த மழையிலயும் காத்துலயும் யாரும் வந்து என்ன ஏது நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டவங்க இல்ல. மழை பெஞ்சாலும் வெயில் காஞ்சாலும் உள்ள தண்ணி எல்லாம் ரொம்பிடும். தொழில் விட்டா வேற எந்த தொழிலும் தெரியாது. போய் பொழைக்கிறது எப்படி போறதுன்னு எங்களுக்கு தெரியல. பெற்றவங்க தெரியறதுக்கு 20 வருஷம் ஆச்சு. காரண பொருள் 1 2 கிடையாது, அது பாட்டுக்கு வந்துக்கினே இருக்கும். கொரோனாவுல அவ்வளவு நல்லா பாத்துக்கினார். பச்சை இல்லாத அளவுக்கு எங்களை பாத்துக்கினார். இப்போ சேகர் பாபு அண்ணா வந்து எங்களுக்கு புதுசாக வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இப்ப நாங்க கேட்காத முன்னையே எங்களுக்கு வீடுங்க கொடுத்தாரு. கனவுல விட நினைச்சு பார்க்க முடியாது. யாரும் எங்களை எந்த கட்சிக்காரும் வந்து காப்பாத்தல. எங்களை சேகர் பாபு தான் எங்களை காப்பாத்துறாரு. அவர் தான் வந்தவர், யாரும் கிடையாது. வீடு கொடுத்துருக்காங்க. வீடு நாங்க கேட்காமலே அவரே கொடுத்தாரு. கடை கட்டி தர, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை வாழ வைக்கிற, உங்க வியாபாரத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொழைப்பை வைப்பாரு. அவரு எங்களை ஒரு மனுஷாலா பாக்குறாரு. அவர் நல்லா இருக்கணும். அவருடைய நன்றியை நாங்க மறக்கவே மாட்டோம். அவரை தவிர எங்களுக்கு ஓட்டு யாருக்கும் கிடையாது. அவருக்கு தான் இந்த கட்சி தான் காப்பாத்துது. இந்த கட்சிக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம்.